கோணம் ஏபிசியில் டிஇ parallel BC AD is equal to x, DB is equal to x minus 2, AE is equal to x plus 2 மற்றும் EC is equal to x minus 1 எனில் பக்கங்கள் AB மற்றும் AC இன் நீளங்களை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் டிஇயும் பிசியும் இணைன்னு கொடுத்துருக்காங்க. இது தேல்ஸ் தேற்றத்தை அடிப்படையாக கொண்ட கணக்கு. DE is parallel to BC. DEயும் BCயும் இணைன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இது தேல்ஸ் தேற்றத்தை பேஸ் பண்ணியிருக்கு. இப்போ கொடுத்துருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா ADX, DBX minus 2, AEX plus 2, ECX minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவில் எடுத்து எழுதிட்டு நமக்கு தேவையான அளவு என்னன்னா ஏபியும் ஏபிஏசியினுடைய நீளங்களை கேட்குறாங்க. இந்த ஏபிஏசி இதனுடைய நீளங்களை கேட்குறாங்க. இப்போ நமக்கு இந்த எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா நம்ம இந்த ஏபிஏசியுடைய நீளத்தை கண்டுபிடிச்சிடலாம். தேல்ஸ் தேற்றத்தின்படி AD by DB is equal to AE by EC. இப்போ AD வேல்யூ x, DB வேல்யூ x minus 2, AE வேல்யூ x plus 2, EC வேல்யூ x minus 1 இது எழுதிக்கிறோம். இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா x into x minus 1 is equal to x minus 2 into x plus 2. இப்போ இதனுடைய வேல்யூ என்னவா இருக்குன்னா a square minus b square x square minus 4. இங்கே இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது x square minus x ன்னு கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே x ஸ்கொயர்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வந்துட்டா இந்த plus x square இந்த பக்கம் தான் minus x square ஆகுது. x square cancel. அப்போ minus x is equal to minus 4. minus x is equal to minus 4னா அப்போ x is equal to 4. இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ x வேல்யூ கண்டுபிடிச்சதுனால இதனுடைய மற்ற வேல்யூ கண்டுபிடிக்கிறது வெரி சிம்பிள். இப்போ AD வந்து xன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதனுடைய வேல்யூ 4. அதே போல் DB வந்து x minus 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x minus 2னா x வேல்யூ 4, 4 minus 2னா 2. DB வேல்யூ 2. இப்போ x plus 2னா x வேல்யூ 4, 4 plus 2னா 6. இங்கே வந்து x minus 1ன்னு சொல்லும்போது x வேல்யூ 4னா 4 minus 1, 3. நமக்கு தேவையானது AB வேல்யூ வந்து AB வேல்யூ AD plus DBனா 4 plus 2னா 6. இப்போ நமக்கு கேட்டிருக்கிற முதல் கேள்வி வந்து AB வேல்யூ. AB is equal to 6. அடுத்ததான் ACயின் நீளம். இந்த நீளத்தை பார்க்கும்போது AE 6, EC 3. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6 plus 3 9 கிடைக்கும். ஸோ AC வேல்யூ இஸ் 9. இதுதான் இதனுடைய ஆன்சர். ட்ரையாங்கிள் ஏபிசியில் D, E என்பன AB, ACயின் மீதுள்ளன. AB 12, AD 8 cm, AE 12 cm மற்றும் AC 18 cm எனில் DE is parallel to BC அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசியில் DE என்பன ABAC மீது உள்ளன்னு சொல்லும்போது Dயும் Eயும் ABACயின் மீது உள்ளன. இப்போ AB வேல்யூ இங்கிருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12, AD வேல்யூ 8 அப்படின்னு சொல்லும்போது AE வேல்யூ 12, AC வேல்யூ 18 நம்ம சொல்லும்போது இப்போ நமக்கு இங்கிருந்து AB இங்கிருந்து இது வரைக்கும் 12, இங்கே 8னா அப்போ DB வேல்யூ 4. இங்கே வந்து ஏயிலிருந்து சி வரைக்கும் வந்து ஏயிலிருந்து சி வரைக்கும் AC வந்து 18. இதில் AE 12 போச்சுன்னா EC வந்து 18ல் 12 போனால் இது 6. எப்படின்னா 12 plus 6 18 வரும், 8 plus 4 12 வரும். ஸோ இப்போ AD by AB எழுதும்போது AD வேல்யூ 8, அடுத்தது AB வேல்யூ 12 அதை எழுதிக்கிறோம். சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 2/3. அதே போல் இங்கே AE by AE 12, AC 18. இது நமக்கு இங்கே எழுதும்போது AE 12னும் AC 18 எழுதும்போது இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 2/3 கிடைக்கும். அப்போ AD by AB is equal to AE by AC அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலாக வரதுனால AD by AB is equal to AE by ECன்றதுனால தேல்ஸ் தேற்றத்தினுடைய மறுதலை இது தேல்ஸ் தேற்றத்தினுடைய மறுதலையின்படி DEயும் BCயும் இணை என நிறுவப்பட்டது. AB is equal to 4 cm, AC is equal to 6 cm, BD is equal to 1.6 cm, CD is equal to 2.4 cm எனில் ட்ரையாங்கிள் ஏபிசியில் AD ஆனது கோணம் ஏயின் இருசமவெட்டி ஆகுமா என சோதிக்கவும். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசியில் AB வேல்யூ 4 cm, AC வேல்யூ 6 cm, BD வேல்யூ 1.6 cm, CD வேல்யூ 2.4 cm.
ஸோ இது கோண இருசமவெட்டி தேற்றத்தினுடைய மறுதலையின்படி ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி. இது தேல்ஸ் தேற்றத்தினுடைய கோண இருசமவெட்டி தேற்றத்தினுடைய மறுதலை. அப்போ ஏபி வேல்யூ 4, ஏசி வேல்யூ 6, 4 by 6 is equal to 2 by 3. அதே போல் பிடி வேல்யூ 1.6, டிசி வேல்யூ 2.4. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் 2 by 3 வருது. அப்போ ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி இஸ் ஈக்குவல் டு 2 by 3 ஈக்குவலாக வருது. ஸோ கோண இருசமவெட்டி தேற்றத்தின் மறுதலையின்படி ஏடி ஆனது இந்த ஏடி ஆனது ஆங்கிள் ஏவினுடைய இருசமவெட்டி ஆகும். முக்கோணம் ஏபிசியின் பக்கங்கள் ஏபி மற்றும் ஏசியில் அமைந்த புள்ளிகள் முறையே டி மற்றும் இ. மேலும் ஏபி 5.6 சென்டிமீட்டர், ஏடி 1.4 சென்டிமீட்டர், ஏசி 7.2 சென்டிமீட்டர் மற்றும் ஏஇ 1.8 சென்டிமீட்டர் எனில் டியும் பிசியும் இணை என காட்டுகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம அப்ளை பண்ண வேண்டியது தேல்ஸ் தேற்றத்தின் மறுதலையின்படி ஏடி பை ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏடி பை ஏபினா 1.4 by 5.6 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 1/4. ஏஇ பை ஏசி வந்து 1.8 by 7.2 சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது 1/4. இப்போ ஏடி பை ஏயும் 1/4 கிடைக்குது, ஏஇ பை ஏசியும் 1/4 கிடைக்குது. இப்போ ஏடி பை ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை ஏசின்னு இருக்கும். டியும் பிசியும் இணை. படத்தில் ஆங்கிள் ஏயின் இருசமவெட்டி ஏடி ஆனது ஏடி ஆகும். பிடி 4 சென்டிமீட்டர், டிசி 3 சென்டிமீட்டர், ஏபி 6 சென்டிமீட்டர். என்ன ஏசியுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் நம்ம வந்து கோண இருசமவெட்ட தேற்றத்தை அப்ளை பண்ணும்போது பிடி பை டிசி இஸ் ஈக்குவல்ஸ் ஏபி பை ஏசின்னு கிடைக்கும். ஸோ ஏபி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிசி. அப்போ பிடி வேல்யூ 4 centimeter, BD by DC is equals AB by AC ன்னு வரும். இப்போ BD value 4 centimeter, DC value 3 centimeter, AB value 6 centimeter. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது AC வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது AC லெஃப்ட் சைடில் வந்துடும். 6 இன்ட்டு இங்கே 4/3 இருக்கிறது இந்த பக்கம் தான் ரெசிப்ரோக்கலாக மாறி 3/4 கிடைக்கும். 6 × 3 18. 18 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் கிடைக்கும். இப்போ ஏசி வேல்யூ எவ்வளோனா 4.5 சென்டிமீட்டர். ஒரு மனிதன் 18 மீட்டர் கிழக்கே சென்று பின்னர் 24 மீட்டர் வடக்கே செல்கிறான். தொடக்க நிலையிலிருந்து அவர் இருக்கும் தொலைவை காண்க. இதுக்கான விடையை பார்க்கலாம். ஒரு மனிதன் இங்கே மையப்புள்ளியிலிருந்து முதல்ல 18 மீட்டர் கிழக்கே போகிறார். 18 மீட்டர் கிழக்கே போயிட்டு இங்கேருந்து வடக்கு இந்த பக்கம் இங்கேருந்து வடக்கில் 24 மீட்டர் போகிறாரு. முதல்ல ஒரு மையப்புள்ளியிலேருந்து கிழக்கே 18 மீட்டர் போகிறாரு. அப்புறம் அங்கேருந்து வடக்கே 24 மீட்டர் போகிறாரு. இப்போ அவர் தொடங்கிய இடத்திலிருந்து இப்போ இருக்கக்கூடிய இடத்தினுடைய தொலைவு என்னன்னு கேட்குறாங்க. முதலில் அவர் தொடங்கிய இடம் ஏ, 18 மீட்டர் போன பிறகு அவர் சென்ற இடம் பி, அதுக்கு அடுத்ததான் அவர் 24 மீட்டர் வடக்கே சென்ற இடம் சி. இப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஏசியுடைய மதிப்பை கண்டுபிடிச்சோம்னா அதுதான் அவர் தற்போது இருக்கும் இடத்திற்கும் தொடங்கிய இடத்திற்கும் இடையே உள்ள தொலைவு. இதை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை வந்து அப்படியே இங்கே நம்ம இங்கே படமாக வரைஞ்சிக்கிட்டோம்னா இப்போ ஏபி தெரிஞ்சிருச்சு, பிசி தெரிஞ்சிருச்சு. ஏசி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நாம் இங்கே பிதாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணிக்கலாம். AC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். இப்போ ஏபி ஸ்கொயர் வந்து 18 ஸ்கொயர், பிசி ஸ்கொயர் 24 ஸ்கொயர், ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா 900 கிடைக்கும். ஏசி ஸ்கொயர் 900னா ஏசி வந்து இதனுடைய ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 30 கிடைக்கும். அவர் ஆரம்ப நிலையிலிருந்து அவர் இருக்கும் தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலையிலிருந்து அவர் இருக்கும் தொலைவு வந்து 30 மீட்டர் என்பது இதனுடைய ஆன்சர். 3 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள புள்ளியிலிருந்து வரையப்பட்ட தொடுகோட்டின் நீளம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வட்டத்தை எடுத்திருக்கோம். வட்டத்தினுடைய 3 சென்டிமீட்டர் ஆரம், சரிங்களா, அந்த ஆரமுள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 5 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து வரையப்பட்ட தொடுகோட்டின் நீளம் காண்க. இப்போ இதனுடைய நீளத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நம்ம அப்ளை பண்ணுறது என்னன்னா தொடுகோடு வரைதலுக்கான ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம அப்ளை பண்ணுறது தேல்ஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணுவோம். அப்போது OD ஸ்கொயர் ப்ளஸ் PT ஸ்கொயர்
ஓடி ஸ்கொயர் ப்ளஸ் டிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ ஓபி வேல்யூ 5 சென்டிமீட்டர், அதே போல் ஓடி வேல்யூ ஓடி வேல்யூ வந்து ஓடி இஸ் ஈக்குவல் 3 சென்டிமீட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ ஓபி வேல்யூ 5 ஸ்கொயர், ஓடி வேல்யூ 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டிபி ஸ்கொயர் என்பது தொடுகோட்டின் நீளம். இப்போ 25 இஸ் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் டிபி ஸ்கொயர்னா இந்த 9 அந்த பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு 25 மைனஸ் 9 இஸ் ஈக்குவல் டு டிபி ஸ்கொயர்னு கிடைக்கும். 25ல் 9 போச்சுன்னா 16 இஸ் ஈக்குவல் டு டிபி ஸ்கொயர்னா அப்போ டிபி இஸ் ஈக்குவல் டு 16 ஸ்கொயர் ரூட் 4. அப்போ இந்த தொடுகோட்டின் நீளம் வந்து 4 சென்டிமீட்டர். இதுதான் இதனுடைய ஆன்சர். சுவரின் அடியிலிருந்து 4 அடி தொலைவில் உள்ள ஏணியானது சுவரின் உச்சியை 7 அடி உயரத்தில் தொடுமெனில் தேவையான ஏணியின் நீளத்தை காண்க. விடையே ஒரு தசமிட திருத்தமாக காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சுவரினுடைய அடி, இது வந்து சுவரினுடைய அடியிலிருந்து 4 அடி தொலைவில் ஒரு ஏணி வந்து சுவரோட சாத்தி வச்சிருக்காங்க. இப்போ உயரத்தை வந்து 7 அடி தொலைவில் இந்த ஏணி தொடுது அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஏணியின் நீளத்தை கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணிக்கலாம். பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர். இதை எழுதிட்டிங்கன்னா ஏபி என்பது அந்த ஏணியின் நீளம், அது தெரியாது, அதை ஸ்கொயரில் வச்சுக்கலாம். ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 ஸ்கொயர் 49, 4 ஸ்கொயர் 16. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து 65னா எக்ஸ் வேல்யூ √65. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √65 உடைய வேல்யூ 8.1. அப்போது ஏணியின் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 8.1 அடி. வட்டத்தின் மையத்திலிருந்து 25 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள பி என்ற புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடுகோட்டின் நீளம் 24 சென்டிமீட்டர் எனில் வட்டத்தின் ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வட்டத்தின் மையத்திலிருந்து 25 சென்டிமீட்டர் தொலைவில் உள்ள பி என்ற புள்ளியை குறிச்சிருக்காங்க. அதே போல் வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடுகோட்டின் நீளம், இந்த வட்டத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய புள்ளியிலிருந்து வட்டத்திற்கு வரையப்பட்ட தொடுகோட்டின் நீளம் 24 சென்டிமீட்டர்னா வட்டத்தினுடைய ஆரம் என்ன, இதுதான் இங்கே கேட்டிருக்கிற கொஷின். ஸோ இங்கே வந்து நம்ம பிதாகரஸ் தேற்றத்தை அப்ளை பண்ணும்போது இது நமக்கு வந்து ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்கும். ஓபிடி இது வந்து ஒரு செங்கோண முக்கோணமாக இருக்கும். இப்போது இதில் ஓபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் ஓடி ஸ்கொயர் ப்ளஸ் டிபி ஸ்கொயர்னு கிடைக்கும். இதில் ஓபி ஸ்கொயர் வந்து ஓபியுடைய வேல்யூ 25, அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஓடி ஸ்கொயர் வந்து தெரியாது, அதை நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம், ஆர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இப்போ பிடி ஸ்கொயர் இதனுடைய ஸ்கொயர் வந்து 24 ஸ்கொயர். இப்போ நமக்கு ஆர் ஸ்கொயரை மட்டும் நிறுத்திக்கிட்டிங்கன்னா இது 25 உடைய ஸ்கொயர் வந்து 625, 24 உடைய ஸ்கொயர் வந்து 576. இந்த பக்கம் 576 லெஃப்ட் சைடு போச்சுன்னா -576 மாறுது. இப்போ நமக்கு ஆர் ஸ்கொயர் 49 கிடைக்குது. ஆர் ஸ்கொயர் 49னா ஆர் வேல்யூ 7. அப்போது இதனுடைய ரேடியஸ் ஆரம் வந்து எவ்வளோன்னா ஆரம் வந்து 7 சென்டிமீட்டர் என்பது இதனுடைய ஆன்சர். அடுத்து வடிவத்த முக்கோணங்கள் ஏபிசி மற்றும் பிக்யூஆரின் சுற்றளவுகள் முறையே 36 சென்டிமீட்டர் மற்றும் 24 சென்டிமீட்டர் ஆகும். PQ 10 சென்டிமீட்டர் எனில் ஏபியின் மதிப்பை காண்க தான் இங்கே கேட்டிருக்கிற கொஷின். படத்தை வரைஞ்சிக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி, அதே போல் ட்ரையாங்கிள் PQR எழுதிக்கிட்டோம். ரெண்டுமே வடிவொத்த முக்கோணங்கள்னு சொல்லியிருக்காங்க. PQடைய அளவு 10 சென்டிமீட்டர்னா ஏபியுடைய அளவு என்ன, இதுதான் இங்கே கேட்டிருக்கிற கொஷின். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் PQRும் வடிவொத்த